வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த 2024 வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். 11ல் குரு இருக்கிற போது நமக்கு பொருளாதார விருத்தி ஏற்படணுங்கிற ஒரு விதி இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரத்தினால நம்ம விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பணத்தட்டுப்பாடு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வருமானம் வரலாம், பணம் வரலாம். அதன் மூலமாக நம்ம இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடன் காட்சிகள் அடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். பொருள் பொட்டு சொத்து சுகம் அப்படின்னு சொல்லி வாங்கி சேர்க்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சிலருக்கு நகை நட்டுக்கள் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே கிடைக்கும். 11ல் குரு இருந்தால் இந்த கோவிலில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த கோவிலில் வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய மகான்கள், சித்தர்கள், அவங்களுடைய அருள் ஆசிகள், அவங்களுடைய உதவிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 11ல் குரு இருக்கிற போது சிலருக்கு இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான லைன்லாம் நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 11வது ராசியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒன்று, உங்களுக்கு தகாத உறவுகள் ஏற்படும், அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அந்த தகாத உறவு முறைகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் சிலருக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது, சிலருக்கு இருக்கும். அப்போ அதனால் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். நம்ம செய்கிற தப்பு தெரிஞ்சிடும். வெளியில் தெரிகிறதுனால அவங்களால நம்ம மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். கெட்ட பேர் எடுத்து அசிங்கப்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் தேவையில்லாமல் நீங்களாக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய வீட்டாளுகளாக இருந்தாலும் சரி தான், தேவையில்லாத ஆண் பெண் உறவுகளை வளர்க்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வளர்க்க வைக்கும். தேவையில்லாத உறவுகளோடு சேர வைக்கும், தேவையில்லாத பெண்களோடு சேர வைக்கும், தேவையில்லாத ஆண்களோடு சேர வைக்கும். சேர வச்சு நமக்கு கெட்ட பேரை கொடுத்துரும். அதனால் அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். ராகு 10வது ராசியிலே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 10வது ராசியில் ராகு இருந்தால் வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய இடைஞ்சலை கொடுக்கும். பலர் பல கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. அந்த வேலையில் நிம்மதி இருக்காது. மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை இருக்கும், கூட வேலை பார்க்குறவங்களால பிரச்சனை இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கலையே, சம்பள உயர்வு கிடைக்கலையே அப்படிங்கிற மன உளைச்சல்கள் அதெல்லாம் ஏற்படும். வேலை பார்க்கலாமா, வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலருக்கு அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வேலை பார்க்குறவங்களுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? சொந்த தொழில் அப்படின்னு செஞ்சால் கூட அந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்குமே கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது தொழிலில் செய்ய விடாது. தொழிலில் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும், ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுக்கும். தொழிலில் விறுவிறுப்பு இருக்காது. தொழில் முதல்ல போன மாதிரி போகாது. முதல்ல நல்ல லாபத்தில் போயிருந்திருக்கும், நல்ல விறுவிறுப்பாக போயிருந்திருக்கும். இப்போ தொழில் டல்லடிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால் தொழில் ஸ்தானமும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதனால் தொழிலில் ரொம்ப அக்கறை காட்டுறது நல்லதுங்க. தொழிலை எப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை அதிகமாக வளர்த்துக்குங்க. அப்படி வளர்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் பாதிப்புகள் வராமல் நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். சரிங்களா? சரி. 4வது இடத்துல கேது பகவான் இருக்காருங்க. 4வது இடத்துல கேது இருக்கக்கூடாது. 4வது இடத்துல கேது இருந்தால் சொத்து சுகங்களில் பிரச்சனை வரும். எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க முடியாது. அல்லது வீடு போன்ற சொத்துக்கள் எப்பயாவது நம்ம வாங்கியிருந்தோம்னா அந்த வாங்கின சொத்துக்களில் ஏதாவது வில்லங்க வரும். வாங்கின வீடு அல்லது நிலம் அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் தான் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்காருங்க. பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இன்னொரு 1 மாத காலத்துக்கு அந்த செவ்வாய் 8ல் தான் இருக்கும். பொதுவாக 8ல் செவ்வாய் இருந்தாலே சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் வரும். சிலருக்கு சொத்து பிரச்சனை வராது.
ஆனால் உடம்புல காயங்கள் ஏற்படும், புண்ணு வரும், ரத்தம் வரும், அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதனால் வண்டி வாகனத்தில் போகிற போது மிகுந்த கவனத்தோடு போய் வர்றது நமக்கு வந்து நல்லதுங்க. அதே மாதிரி 8ல் செவ்வாய் இருந்தாலே நமக்கு நிறைய டென்ஷன் வரும், சகோதரர்களோட பகை வரும், அல்லது சகோதரர்கள் கூட நம்மளோட கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் கீழே விழுந்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் வண்டி வாகனத்தில் நீங்களாக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் கவனமாக போகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சரி. அஷ்டமஸ்தானத்திலே தான் வந்து புதன் இருக்கார். இப்போ அந்த புதன் வந்து மாசி மாதம் 1ஆம் தேதியே 9வது ராசிக்கு போயிடுவார். அப்போ 9வது ராசிக்கு புதன் போயிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய தந்தைக்கு சிறப்பாக இருக்கும். தந்தைக்கு பயண அலைச்சல்கள் வந்து ஏற்படும். மாசி மாதம் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலையாக வந்து அவர் வந்து போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி அவர் வந்து உறவினர்களோட சேரணும், வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு வந்து அதிகமாக வந்து வரும். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். படிக்காதவங்களை வந்து மறுபடியும் படிக்க வைக்கணும்னு தோணும், விட்ட கல்வியை மறுபடியும் தொடரணும்னு தோணும். அந்த மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நன்மைகளை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து புதனுக்கு வந்து இருக்குங்க. அதே புதன் பகவான் வந்து மாசி மாதம் 10ஆம் தேதி மீன ராசிக்கு போயிடுவார். அப்போ மீன ராசிக்கு அந்த புதன் போனால் மீன ராசியில் வந்து நீச்சமாவார். பொதுவாக அப்போ வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து நீச்சமாயிடும். அப்போ 19ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் அதிபதி நீச்சமாகறனால உங்களுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது தாயாருக்கிட்ட வந்து பகை ஏற்படலாம், அல்லது சொத்து சுகங்களில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சுக்கிரனை பொறுத்தளவுக்கு மாசி 1ஆம் தேதியே அஷ்டமஸ்தானத்துக்கு தான் வர்றாரு. அஷ்டமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வர்றது நல்லது தான். ஏன்னா அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தால் நன்மைகளை கொடுக்கும். நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னா ஆண்களுக்கு பெண்கள் வழியிலையும், பெண்களுக்கு ஆண்கள் வழியிலையும் நன்மைகளையும் சுகங்களையும் வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். அதனால் அந்த ஆண் பெண்கள் வகையில் வந்து மன மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. வீடு கட்டுறதுல வந்து தடங்கள் ஏற்படும், அல்லது வாகனம் வாங்குறதுல தடங்கள் ஏற்படும், அல்லது வாகனத்தை விற்கிறதுல வந்து கொஞ்சம் தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறணும்னு நினைப்பாங்க, மாற முடியாது. அப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பங்குனி மாதத்துக்கு மேலே நீங்கள் செய்யலாம். ஒரு குடி போகணுன்னா கூட போகலாம். அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாசி மாதத்தில் நீங்கள் எங்கேயாவது குடி போனீங்கன்னா, நீங்கள் குடி போன நாள்லேருந்தே உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோவா நல்லா இருக்காது அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து. அதனால் மாசி மாதம் அந்த மாதிரி குடி போகிற வேலையெல்லாம் செய்யாதீங்க, வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி செய்யாதீங்க. சரி. மாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் வந்து கும்பராசிக்கு வந்து போயிடுவார். அப்போ சுக்கிர பகவான் வந்து கும்பராசிக்கு போனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா கும்பராசிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்க போது கணவனுக்கு மனைவியாலையும், மனைவிக்கு வந்து கணவனாலையும், பெற்ற பிள்ளைகள்னாலையும் நல்ல யோகங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குங்க. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி தான் சனி பகவான். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறது வந்து ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுக்கும். அது வந்து வெளிநாடு சார்ந்த கிரகம். ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடையும். சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு நினைக்கலாம், அது சக்ஸஸ் ஆகும். சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து படிக்க போகணுன்னு நினைக்கலாம், அதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகும். ஆக வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு முயற்சியும் வெற்றி வரும். சிலருக்கு வந்து PR எல்லாம் அப்ளை பண்ணுனா கிடைக்கும். அதனால் வெளிநாடு சார்ந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடியது தான் அந்த சனி பகவான். அதே மாதிரி அது வந்து தந்தை ஸ்தானங்கிறனால உங்களுடைய தந்தையுமே நல்ல பலம் பெறுவார். அப்போ தந்தைக்கு வந்து நல்ல யோகங்கள் ஏற்படும். அவர் நினச்ச காரியங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து அதிகமாக இருக்கும். அவருக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைக்கிற மாதிரியெல்லாம் வரும். ஆனால் ஏற்கனவே இப்போது சனி பயிற்சி வந்து கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி வந்துச்சு. அப்போ வந்து உங்களுக்கு தந்தைக்கு பாதிப்பு வரணும்னு இருந்துச்சு. அதாவது உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும், கீழே விழுகணும், அடிபடணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு தந்தை இறக்கணும் அப்படின்னு கூட இருந்துச்சு. அதனால் ஏற்கனவே சிலருக்கு வந்து தந்தைக்கு வந்து பாதிப்புகள் வந்திருக்கும். ஆனால் இனிமேல் வந்து
தந்தைக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ உங்களுடைய தந்தைக்கு நற்பலனே அதிகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ இருக்குங்க. சூரிய பகவான் வேறு உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் இருக்கார். சூரியன் 9வது ராசியில் இருந்தால் உங்கள் தந்தைக்கு சற்று உடல்நல கோளாறு ஏற்படும். ஏதாவது காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதை மட்டும் ஏற்படும். வேறு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகள் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மிதுன ராசி நண்பர்களே.